ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நம்மளுக்கு வெறும் சாம்பாராக இருக்கும்போது இது வந்து நம்ம தொட்டுக்கு வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு தொட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைலில் வந்து நீங்கள் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா வந்து 4-5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு கையோட நல்லா வந்து மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் மேரினேஷன் பண்ணி விட்டுறணும். இதனால் என்ன யூஸ்னால் நம்மளுக்கு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ரெடியாகும். ஹோட்டல் சீக்ரெட் கூட இதே தான். எவ்வளோ நேரம் நம்ம மேரினேஷன் பண்ணுவோமோ அவ்வளோ சாஃப்டாக சிக்கன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து மசாலா தேவைப்படும் இல்லையா? நம்ம வந்து வீட்டிலவே மசாலா வந்து ரெடி பண்ணலாம். கரம் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரியே நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்படியே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துருக்கிறேன். அப்படியே ஒரு 2 ஏலக்காவும் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் தான், ஆயில் எதுவும் தேவைப்படாது. இப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா தெரியும் இல்லையா? இந்த கசகசா வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ட்ரை கோகோனட் போட்டால் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வரும். இதுதான் இந்த ரெசிபியோட சீக்ரெட். ட்ரை கோகோனட் இல்லைனா கூட நீங்கள் வந்து பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாம், நல்லதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். நெக்ஸ்ட் வந்து உரித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு ஒரு 6-7 வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த சூடுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சணும். நல்லா சூடெல்லாம் ஆறட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்படியே ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கலாம். என்னென்னா அது சூடு வந்து நல்லா சில்லாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை மிக்ஸிக்கு போட்டுக்கலாம். எது போட்டுருந்தாலும் நல்லதாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாமே நல்லா கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு தக்காளி அது எதுவுமே தேவைப்படாதுங்க. ஒரு வெங்காயம், அப்படியே பச்சை மிளகாய் இருந்தாவே போதும். இந்த ஃப்ரைக்கே இல்லை, நாங்கள் குழம்புக்கும் தக்காளி வந்து போட மாட்டோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் தக்காளி போடலைன்னா கூட. தக்காளி போட்டோன்னா எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்காதுன்னு ஒரு இதுதான். அதனால் வந்து தக்காளி போட மாட்டோம். வெங்காயத்துக்கு மேலே இருக்கிற இது வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மசாலா கூட எல்லாமே சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேணும்னா இது ஆட்டுக்கல்லில் கூட நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நம்ம ஆட்டுக்கல்லில் எப்படி அரைப்போமோ அது மாதிரி மிக்சியில் கொஞ்சம் கச் பச்சை இருக்க மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கணும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் ஃப்ரைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகும். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதுதான் லவங்கம், பிரியாணி ஃப்ளவர், அப்படியே இந்த பட்டை, அப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்படியே பச்சை மிளகாவும் இது ரெண்டுமே சேர்த்துக்கிட்டு ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி விடணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து ஆனியன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகுமோ அவ்வளோ நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி நல்லா ஒரு 60-70% ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஸ்டிக் ஆகிடும். அது அப்படி ஆகாமல் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த
மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து நான் ஆட் பண்ணலை. ஏன்னா சால்ட் வந்து நான் சிக்கனில் ஆல்ரெடி மேரினேஷனுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மிக்ஸ் பண்ணலை. இப்போ வந்து மேரினேஷன் பண்ணியிருக்கிற இந்த சிக்கனும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்தாங்க இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து அது பாயில் ஆகட்டும். தண்ணி வந்து அதில் வெளியே வரும். இந்தாங்க இது மாதிரி தண்ணி ரிலீஸ் ஆகினதுக்கப்புறமா நடுவில் ஒரு 2-3 டைம் வந்து நம்ம மூடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கடாய் வந்து லாஸ்ட்டில் ஸ்டிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த தண்ணியிலவே ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்து நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி எல்லாமே போய் நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வேகிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மிளகு இருக்குது இல்லையா, மிளகு பவுடர் எடுக்காதீங்க. மிளகு எடுத்துக்கிட்டு ஆட்டுக்கல்லில் போட்டுக்கிட்டு இடிச்சிக்கிட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து தெரியும். நம்ம வந்து இதில் இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பெப்பர் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பார்த்திங்களா, சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீடியோவில் தெரியுது இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. இந்தாங்க இது மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே மசாலா போட்டோம் இல்லையா, அந்த மசாலா போட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சால்ட்டு இந்தாங்க இப்போ சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் ஃப்ரை வந்து. நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறையா நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் பண்ணுற இந்த ஸ்டைல் வந்து இங்கே வந்து யாரும் பண்ணுறது நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணிட்டோம்னா நம்ம இது வந்து ரசத்துக்கு சாப்பிட்லாம், வெறும் சாம்பாருக்கு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எது வேணாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி இருக்குது என்னான்ட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணுறேங்க காமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. இப்போது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண 100 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.